Jnanamani Educational Institutions, a full-time residential engineering institution for aspiring engineers. Admissions open. நீங்க எப்போ முதலமைச்சர் ஜோசப் விஜயை பார்க்க போறீங்க? அவரோட வெல்விஷர் ஒருத்தர், என்னோட நண்பர் ஒருத்தர், அவர் மூலமா சந்திச்சேன். அப்போ அவர் ஒரு விஷயம் நான் சொன்னது கரெக்டாக இருக்கும்போது சொன்னதே அவர் அதை அப்ரிஷியேட் பண்ணி இது பண்ணார். நம்ம மோடி ஃபார் பிஎம் 2029ங்கிறதுல உறுதியாக இல்லை, ஒருவேளை பார்த்தா நீங்கள் 2029 பிஎம்காக குரல் கொடுக்கணும்னு கூட சொல்லுவீங்களா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. முக்கியமான நாள் இன்னைக்கு, ஜூன் 5. அண்ணாமலை பாஜகலேருந்து விலகி நான் ஒரு புதிய பாதையை துவங்க போகிறேன், என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? விஜயோட வெற்றி அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னா அப்போ மக்கள் மனநிலை மாறிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை பாஜகவுக்கு இனி தமிழ்நாட்டில் ஸ்பேஸ் இல்லை, அதனால நம்ம இந்த பாதையை எடுக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்காரா? பாஜகவோட ஸ்பேஸுக்கு அவர் சண்டை போடலை. அவர் டால் பொலிட்டிக்ஸ் பண்ண நினைக்கிறார். நீங்கள் சொல்கிறது ஒரு ஸ்மாலர் சபார்டினேட் பொலிட்டிக்ஸ் லெவலுக்குள்ளே நீங்கள் அதை பேசுகிறீங்க, சுருக்கிறீங்க. அவர் டால் பொலிட்டிக்ஸ், பிக்கர் பொலிட்டிக்ஸுக்கு இருக்கிறார். இல்லை, டால் பொலிட்டிக்ஸ்னா அவர் பாஜகவிலே இருந்திருந்தா தேசிய தலைவராக வரைக்கும் வந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஎம் கேண்டிடேட்டாக கூட இன்னும் ஃபியூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் தனி கட்சியில் துவங்கியிருக்கிறாரு. அரசியலுங்கிறது லாங் மேரத்தான். நீங்கள் அதை டக்குன்னு சுருக்காண்டா சர்மா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்போது எதிர்கால திட்டம் ஏதோ ஒன்று இருக்குது. மோடி, அமித்ஷா ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் அவர் இப்போதைக்கு கட்சி தொடங்கி ஃப்யூச்சரில் மற்ற மாநிலங்களாக நடந்த மாதிரி அப்படியே மெர்ஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் எதுவும் கொடுத்துருக்காங்களா என்ன? அதாவது அவர் இன்னைக்கு உள்ள அரசியல் களம்ங்கிறது அவருக்கு ஸ்ட்ராட்டஜி 2031 சட்டமன்ற தேர்தலில் ஏம் பண்ணி அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு அவர் முதல்வர்னு ஒரு அணி அமைச்சு அல்லது தனியாக 214 கேண்டிடேட் போட்டு களங்கான்றதுங்கிற ஒரு இண்டிகேஷனை கொடுக்குறார். இதுதான் அவரோட பாதை. இந்த பாதையில் பயணிக்கிறதுக்கு தான் அவர் பின்னாடி ஆட்களும் தரல்றாங்க. இதில் நேற்று தினம் ஒரு பிறந்தநாள் பெரிய அளவு கொண்டாடப்பட்டது. நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இல்லாத ஒருத்தர் பிறந்தநாள் இந்த அளவு கொண்டாடப்படுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் அவருக்கு ஈர்ப்பு சக்தியோட ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டை அவர் சஸ்டெயின் பண்ணி கொண்டு போய் சட்டமன்ற தேர்தல் களத்துக்குள்ளே நிற்கணும். இதுதான் அவருக்கு அபிக மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் ரொம்ப குயிக்காக ரொம்ப சீக்கிரமாக சொல்லி முடிச்சிருக்காரு. 2020 எப்படி நான் பாஜகவுக்குள்ள நுழைஞ்சேன், அந்த டைமில் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்லாம் சொல்லி முடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 18 மாதமாக சில மாற்று கருத்துக்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இனிமேல் நம்ம சிஎம் வேட்பாளர் தான் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நகர்ந்துட்டாரா? கண்டிப்பாக அவர் சிஎம் வேட்பாளர் மட்டும் இல்லை, அவர் இண்டிபெண்டன்ட் கட்சிங்கும் போது 214 அல்லது கூட்டணிக்கு கொடுக்குற சீட்டு போக மற்றவையோ அவர் தான் போட முடியும். ஸோ அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸையும் அந்த அசர்ட்டிவ் இதுவும் அவருக்கு அவர் சிஎம் வேட்பாளர்னு போனால் தான் கிடைக்கும். இயக்கமாக நான் தொடங்க போகிறேன் அப்படிங்கிறாரு. அது சரியான பாதையாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்கு பாதை, தாவேக்கா பாதை. தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு கண்டஸ்ட் பண்ணாமல் இருந்தாங்க. இவர் கட்சி ஆரம்பிக்காமலே கண்டஸ்ட் பண்ணாமல் அப்படி தன் ஃபோக்கஸை தன் பக்கம் வச்சுக்கிட்டு அந்த டெஸ்டிங் கிரவுண்டு வரும்போது டெஸ்டிங் கிரவுண்டுக்குள்ளே இறங்குவார். டெஸ்டிங் கிரவுண்டுங்கிறது சட்டமன்ற தேர்தல், பொது தேர்தலாக நான் கருதுகிறேன். அப்போ விஜயனுடைய பாதையை தான் அவரும் கிட்டத்தட்ட தேர்ந்தெடுத்திருக்காரு. எப்படி விஜய் மக்கள் இயக்கம் இருந்ததோ அதே மாதிரி நம்மளும் இயக்கத்தை தொடங்குவோம், அதுக்கப்புறம் கட்சியை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் திட்டமிட்டிருக்காரு. அதுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். விஜயின் வெற்றி அவருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்குங்கிற கருத்தை தான் நான் சொன்னேன். அப்போது அவர் கட்சி ஆரம்பிக்கிறதா இன்னும் 2 வருஷம் ஆகுமா? ஏன்னா விஜய் 2024 தான் கட்சியை தொடங்கினார். அப்போது 2031 தேர்தல்னா அவர் 2029 கட்சியை தொடங்கணும். அண்ணாமலை அவர் 29 பற்றி அவருடைய கருத்தை சொல்லலை. நான் 29 அவர் நிற்க மாட்டாருங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்குது. அவர் தான் முடிவு பண்ண நிற்கவும் செய்யலாம். உங்களுக்கு ஏன் அப்படி தோணுச்சு? ஒருவேளை மோடிக்காக தான் நான் பாஜகவே இணைந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ மோடியை எதிர்க்க வேணாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ? அதாவது அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷன்னா அவர் ஒரு ராணி தேனியாக ஒரு லீடர் மெட்டீரியலாக இருக்கிறாரு. அது மக்களவைத் தேர்தல்னா ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் மோடியும் லீடர் மெட்டீரியலாக இருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ளே தாம் லீடர் மெட்டீரியலாக இருக்க முடியாதுங்கனால தான் ஒரு லீடர் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய தேர்தலை நான் தன்னோட டெஸ்டிங் கிரவுண்டாக எடுத்துக்கலான்னு அண்ணாமலை கருதலாம். அப்போ 2029 வரைக்கும் அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்க போகுது? எப்படி எதிர்க்க போறார்? எப்படி விஜயை சமாளிக்க போறார்? எப்படி திமுக போன்ற கட்சிகளை எதிர்கொள்ள போறார் அப்படிங்கிற அதான் ஒரு கல்குலேட் டாஸ்க் தான். பட்
அவர் போகக்கூடிய இடத்துல இளைஞர்கள் கூட்டம் வரும், அவர் மேலே நம்பிக்கையோட ஒரு கூட்டம் வரும். 42 வயசு ஆகுது, இன்னும் அவருக்கு 35 ஆண்டுகால அரசியல் இருக்குங்கிற நம்பிக்கையில் ஜெயலலிதா வரும்போது அவர் பின்னாடி பயணப்பட்ட ஒரு கூட்டம் மாதிரி இவர் பின்னாடியும் பயணப்படுறதுக்கு இன்னும் 35-40 வருட அரசியல் இருக்குது அவருக்கு, இவர் பின்னாடி நிற்கலான்னு நம்பிக்கையோட ஒரு இளைஞர் கூட்டம் வரும். அப்போ விஜய் பக்கம் போன இளைஞர்கள் கூட்டம் அவர் இன்னும் அரசியல் கட்சியே அண்ணாமலை ஆரம்பிக்கலையே, அதுக்கடையில ஏன் நம்ம ஃபார் பட்ஜெட்டா இமேஜ் பண்ணி போகிறோம்? நான் கேட்குறது, விஜய்க்கு ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குது, ஆல்ரெடி ஓட்டு போட்டிருக்காங்க, அது டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, விஜய் சிஎம் ஆயிருக்காரு. அண்ணாமலை இன்னும் கட்சியே தொடங்கல, ஆனால் வந்து இளைஞர்கள் கூட்டம் வரும்னு சொல்லி நம்ம நம்புறோம்ல. இப்போ எப்படி அண்ணாமலை நம்புறாரோ நீங்களும் அந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்களா? நான் வந்து அதிகாரத்தில் இல்லாத அவருக்கு பிறந்த நாள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டதுங்கிற அடிப்படையில் தான் அவருக்குள்ள அந்த இதை ஈர்ப்பு சக்தியை நான் ரஜினிகாந்த் கூட தான் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ரஜினிகாந்த் ஒன்றும் அரசியலுக்கு வரலையே, சிவகார்த்தியனை கொண்டாடுறாங்க, சூர்யாவுக்கு கொண்டாடுறாங்க, ஏன் அவங்கள விட்டுட்டீங்க? இல்லை, அதான் கேட்குறேன். நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறனாலே அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரிய தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? அண்ணாமலை எத்தனை படத்தில் நடிச்சிருக்கிறாரு? அவர் அரசியலுக்கு வந்து 6 வருஷம் தான் சார் ஆச்சு. அதிகாரத்தில் இல்லாத ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு பிறந்த நாள் வேற யாருக்காவது கொண்டாடி இருக்காங்களா? உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? சரி, இல்லைல்ல. அப்போ அவரை நம்பி எந்த கட்சியிலையும் இடம் கிடைக்காத இளைஞர்கள் வந்து எந்த கட்சியில் சேர்ந்தா நம்ம பிரைமரி ஆயிடலான்னு களத்துக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாவேகா கட்சிக்காரங்க, எம்எல்ஏ, ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர்னு ஜம்முன்னு அதிகார மையத்தோடு இருக்கும்போது வந்து நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணி இது பண்ணால் இது மாதிரி பெருசாக வரலாங்கிற ஆர்வம் அவனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இயல்பு தானே, இது விஷய சர்க்கிள் தானே. நம்ம பக்கத்தில் நம்ம தெருவில் இருக்கிற ஒரு தம்பி வந்து தாவேக்காவில் சேர்ந்து பெரிய அரசியல் சக்தி ஆகிட்டாரு, நம்ம அவரை விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த தம்பி பெருசாக வந்துட்டார். நம்மளும் அந்த தம்பி மாதிரி வரணும்னா நம்ம ஒரு இன்னொரு கட்சியில் ஒருத்தருக்கு பின்னாடி போய் நிற்கிறதோட நம்ம தலையானுக்கெல்லாம் அண்ணாமலை, அடுத்து நம்ம தான், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருது இல்லையா? ஸோ இன்றைக்கி ஒரு மாடர்ன் பொலிட்டிக்ஸில் அந்த வாய்ப்பு அண்ணாமலையால் கொடுக்க முடியுது இல்லையா? ஒரு புதுசாக அரசியலில் தான் சக்தியான நினைக்கக்கூடியவருக்கு அந்த நுணுக்கமான பாயிண்ட்டை பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஜென்சி கிட்ஸு, ஆல்ஃபா கிட்ஸு அப்படின்லாம் வந்து இன்னைக்கு அவர் பேசும்போது சொல்றாரு. ஆல்ரெடி திமுக வந்து அண்மையில் ஜென்சிகளுக்கான ஒரு நிகழ்ச்சியை கூட நடத்தியிருந்தாங்க. இப்போ எல்லாமே ஜென்சி அப்படிங்கிறத மையப்படுத்தி மட்டுமே அரசியல் நகர்ந்துட்டு இருக்கு. அப்போ பெரியவங்களை பற்றிலாம் யாரும் இனிமேல் கவலைப்பட போகிறது இல்லையா? அடுத்த பேச்சில் பெரியவங்களை பற்றி கவலைப்பட்டுட்டு போகிறாரு. இப்போ இதில் பிரியாரிட்டி ஜென்சி கிட்ஸு, ஆல்ஃபா கிட்ஸ் தான் பிரியாரிட்டின்னு சொன்னால் அடுத்த இதில் எல்டர் பீப்புளை பற்றி கவலைப்பட்டுட்டு போறாரு. இல்ல, தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இளைஞர்கள் மட்டும்தான் இருக்காங்களா, பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க? சனாதன தர்மத்துக்கு ஆதரவா உதயநிதி ஸ்டாலினையும் விஜயும் மீறி பேசுறாரு. சனாதன தர்மம்னா எல்டர்ஸை முறைப்படி பாதுகாக்கக்கூடிய இந்து தர்மம் தான் சனாதன தர்மத்தில் ஒரு அங்கம். அப்போ நாளைக்கு அதை சனாதன தர்மத்தை பேசிட்டாலே எல்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், தாய் தந்தையரை மதிக்கணும், பாராட்டணும், அவங்கள பாதுகாக்கணுங்கிற அந்த புள்ளியில் அவர் பேசியிருக்காருன்னு தானே அர்த்தம். என்ன நினைப்பார் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்? அண்ணாமலை இந்த மாதிரி புதுசாக ட்ராக் எடுக்கிறாரு அப்படிங்கிறத மோடி எப்படி பார்ப்பாரு? மோடியும் நாங்களும் அவர் 2029 மோடிக்கு எதிராக தமிழ்நாட்டில் செயல்படாமல் இருந்தால் போதும்னு நினைப்போம். அதை வந்து அண்ணாமலை கடைபிடிப்பாரா? ஏன்னா அண்ணாமலை தனக்கு என்ன தோணுதோ அதை வெளிப்படையா, உங்களுக்கு நல்லா தெரியும் என்ன விட, அவர் தனக்கு தோன்றதை வெளிப்படையா, அது அவர் உரிமை. அவர் ஒரு தர்ம நெறிப்படி நடக்கிறவர், யார் மேலேயும் ஃபியர்லெஸ் பர்சன், எது தர்மமோ அதுபடி நடக்கக்கூடிய ஆளு நாம் கருதுறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி ஏற்படுது, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது அநீதி இருக்குன்னா கண்டிப்பா நான் கேள்வி கேட்பேன். அது பாஜகவா இருந்தாலும் சரி, திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் எப்படி செயல்படுதோ அதே மாதிரி என்னோட கட்சி இருக்கும் அப்படிங்கிறதையுமே இன்னைக்கு பதிவு பண்றாரு. கண்டிப்பா பாஜகவுக்கு எதிராக அந்த 3வது மொழி சம்பந்தமா வந்து கேள்வி கேட்டுட்டார். அவர் தானே முத கேள்வி கேட்டிருக்கிறாரு. இப்போ பாஜகவில் இருக்கிறவங்களாம் இனி இருப்பாங்களா? பாஜகவில் இருப்பாங்களா, இல்லை அண்ணாமலை இயக்கம் தொடங்கிட்டாரு நம்ம அங்கே போயிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க? இப்போ நம்மளை பொறுத்தவரை பாஜக உறுப்பினர் 29 மோடி பிரதமருக்காக நான் இந்தியா ஃபுல்லாக நம்மளோட நாலேஜ் கான்டாக்ட் ஒர்க்கெல்லாம் பெரிய அளவில் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் 24 அந்த இடத்துக்குள்ளே அண்ணாமலையே ஒரு பெரிய நன்மையை செய்தார். நாம் கர்நாடகாவில் பாஜக தோற்றதும் ஜேடிஎஸ்ஸை என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலன்னா ஒக்காலிகாசு ஓட்டெல்லாம் சிவகுமார் இப்போ சிஎம் ஆயிருக்காருல, இவர் பின்னாடி போயிடும், நம்ம உடனே பண்ணுன்னு சொல்லும்போது அண்ணாமலை தான் PL சந்தோஷ் மூலமாக அந்த மோடி ஃபார் PM 2024க்கான தன்னோட வேலையை எங்களுடைய நாங்கள் மூட் பண்ண பாயிண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி செயல்படுத்தின ஒரு அண்ணாமலை தான். அதே மாதிரி இப்போவும் நாங்கள் வந்து மோடிஜி ஃபார் PM 2029க்காக ஜாட் ஆங்கரை டைல்யூட் பண்ணணுங்கிற முதற்கொண்டு பல விஷயங்களை நாங்கள் சிந்திச்சுக்கிறோம். அதை செயல்படுத்துறதுக்கான முயற்சிகளில்
பாஜக தலைமை கூட இணைஞ்சு செயல்பட்டு இருக்கிறோம். பட் அண்ணாமலை மேலே எங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது, ஒரு லீடருங்கிற ஒரு அந்தஸ்து இருக்குது. அவர் மேலே ஒரு பற்றும் பாசமும் எங்களுக்கு இருக்க தான் செய்யுது. மோடியை அவர் எதிர்க்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் திடமாக நம்புறீங்க போல இருக்கு. ஆசைப்படுறேன், நம்புகிறேன். ஒன்றும் இல்லை, ஆசைப்படுறேன், நம்புகிறேன். அவர்கிட்ட அதை வேண்டுகோளாக கூட நான் வைப்பேன். ரஜினி வந்து ஏதாவது குரல் கொடுப்பாரா அண்ணாமலைக்கு இனிமேல்? ரஜினி ஏன்னா ரஜினி அவர்களே அண்ணாமலை நம்ம கட்சிக்கு வரணும்னு அவரே எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாருன்னு சொல்லி அவர் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அவரே சொல்கிறாரு. அப்போ ரஜினி வந்து சைலண்டாக தான் இருப்பாரா, இல்லை வந்து ஓகே ஒரு மாற்றம் நம்ம நினச்சதெல்லாம் இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார்னு ரஜினிக்கு கண்டிப்பாக தோன்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது? ரஜினி அப்பொலிட்டிக்கலாக அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக போயிட்டாருங்க தான் என்னோட பார்வை, கருத்து. ஆனால் அண்மையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து அந்த அளவுக்கு தரம் கட்டெல்லாம் போக மாட்டேன், திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் வந்துச்சு. அது தொடர்பாக வந்து ஒரு விளக்கமான ஒரு விஷயமெல்லாம் கொடுத்துருந்தாரு. ஆனால் அண்ணாமலை அவருக்கான அந்த ஆதரவு இருக்கிறனால ரஜினி அவர் திரும்ப அதே நிலைப்பாட்டில் தான் இருப்பார். வேற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு எதிர்காலத்தில் ரஜினி அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக தான் நான் ரஜினி பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து 24 மோடிக்கு ஆதரவாக ரஜினி குரல் கொடுக்கணும், பிரச்சாரம் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன். உங்களுக்கு தெரியும், வரல. அப்போ அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக. ஆனால் 2026 இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட மறைமுகமாக திமுக வரணும்னு நினச்சாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. இல்லை, ஓட் ஃபார் டிஎம்கே அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அதில் ஸ்டாலினை பற்றி எல்லா நடிகர்களும் பேசுகிறாங்க. அதில் வந்து ரஜினியினுடைய அந்த வீடியோவும் வந்துச்சு. அதை நீங்களும் தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே நான் பார்க்கல. நான் ரஜினி அப்பொலிட்டிக்கலாக தான் நான் பார்க்குறேன். இல்லை, அந்த மாதிரி மறைமுகமாக ஏதாவது ஒரு குரல் கொடுப்பாரோ அண்ணாமலைக்கு? மறைமுகம் மறைக்காத முகம்லாம் நான் எதையும் பார்க்கல. ரஜினி மூப்பனாருக்கெல்லாம் கொடுத்த ஒரு நபர் இப்போ அண்ணாமலைக்கு கொடுக்க மாட்டாருன்னு நம்ம எப்படி சொல்லிட முடியும்? நான் அப்பொலிட்டிக்கலாக தான் பார்க்குறேன் ரஜினிங்கிறது என்னோட ஸ்டாண்ட். விஜய் தொடர்ந்து சொல்வது என்னன்னா, திமுக தான் நம்மளுடைய எதிரி அரசியல் ரீதியாக அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. கொள்கை ரீதியாக பாஜக தான் எதிரிங்கிறாரு. விஜய் அண்ணாமலையை எப்படி பார்ப்பாரு இனிமேல்? விஜய் இப்போ அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ திமுக தான் எதிரியா இன்னுமே வந்து ஒரு பொய்யான கட்டுமானம். அப்போ விஜய்க்கு எதிரியே இல்லையா? கண்டிப்பாக இண்டிவிஜுவலாக விஜய் எதிர்கொள்ளதுக்கு எதிரி இல்லை. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போயிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 35, 31 கூட இருந்த ஒரு 5, 6, அப்போ என்ன 42 வருதா? 40க்கு மேலே வருதா? யார்கிட்ட 40 இருக்கு? சார் லாஜிக்காக பாருங்கள். நீங்கள் 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு பின்னாடி உள்ள உண்மையை பாருங்கள். அவர் 35, 34.9, எம்ஜிஆரோட 4.6 அதிகம். சரிதானா? ஒரு 5-6 பேர் படையெடுத்து போயிருக்கான் காங்கிரஸ். சரி, ஒரு 2 போட்டுக்கிறியா காங்கிரஸுக்கு? 2 விசிகா, ஒரு 1.5, 2 கம்யூனிஸ்ட், கால் அரை, 4 முஸ்லீம் லீக்கு கொஞ்சம் டேஞ்சர். அதுக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கு வந்து கேட்லிஸ்டாக உருவிடுவாப்பில். ஒரு 6-7 போட்டுக்கலாமா? மதிமுக வேற. அப்போ ஒரு 6-7, அப்போ 35 மேலே ஒரு 6-7. சரி, ஓகே, 6, 7, 5, 40 ப்ளஸ். யார்கிட்ட இருக்கு 40 ப்ளஸ்? தாவை கிட்ட தான் இருக்கு, விஜய்கிட்ட தான் இருக்கு. வேற யார்கிட்ட இருக்குங்கிறேன். யதார்த்தத்தை டேட்டா வச்சு யதார்த்தத்தை பாருங்க. அப்போ யார் போட்டி? யார் இண்டிவிஜுவல்? யாரும் இல்லை. ஓகே, இண்டிவிஜுவல் ஆட்டோ ஒரு அணி ஆட்டோ இன்னைக்கு களத்துக்கு தாவேக்காவுக்கு போட்டியா இல்லைங்கிறது தானே டேட்டா சொல்லுது. அந்த 2வது இடத்துல இப்போ திமுக இருக்கு வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது. 2வது சீட்லையும் ஓட்டுலையும் 2வது இருக்குது. 3வது அந்த இடத்தை அண்ணாமலை ரீப்ளேஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு டெஸ்டிங் கிரவுண்ட் வரணும். இப்ப உள்ளாட்சி தேர்தலில் நாங்க போட்டியிட போறோம் அப்படிங்கிறாரு. கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணலையே, உள்ளாட்சி தேர்தலில் எப்படி போட்டியிட போறாரு? இல்ல, ட்ரெயின் பண்ண போறாருல. அப்துல் கலாம் பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்றாரு. அவருக்கு பேனர்ல ஜெயிக்க முடியும்னு நினைக்கவங்க உள்ளாட்சி தேர்தலில் நிற்பாங்க. விஜய் எப்படி மக்கள் இயக்கமா இருக்கும்பொழுது சில பேரை வந்து போட்டியிட வச்சாரோ, என் புகைப்படத்தை வந்து பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி எப்படி யூஸ் பண்ண வச்சாரோ அது மாதிரி அண்ணாமலை யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அரசியல் கட்சி பேஸ் தானே சார் அடிப்படை. அடுத்த 10 வருஷம் அரசியல் பண்ணணும்னா இந்த பேஸ் அடிப்படை பண்ணணும்ல. அதை நான் அக்செப்ட் பண்ணி தானே பேசுறேன் சர்மா. அது செய்வாருன்னு தானே சொல்றேன். இப்போ இந்த மாதிரி தருணத்துல இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய அந்த ட்விட்டர் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு புதிய கூட்டணியை வந்து அவர் வந்து ஒரு நேம் வச்சு பதிவு போட்டிருந்தாரு. அதுக்கு சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகள் வந்து கடுமையான கண்டனத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் அங்கே போய் சேர்ந்துருவாங்க. சும்மா மோடி மந்திரி சபை ஆஃபர் பண்ணி ஒரு 25 விழுக்காடு வாக்குக்கு மேலே 25 to 30 விழுக்காடு வாக்கு பலம் கொண்ட திமுகவை தன் பக்கம் மோடி எடுத்துடக்கூடாதுங்கிற அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மோடி எதிர்ப்புன்னு சொல்லி அணி மாறுவீங்க, ஆளுங்கட்சி கூட கம்பைன் பண்ணி விடுவீங்க, உங்கள் கருத்துக்கள் அங்கே எடுபடும். ஆனால் ஸ்டாலின் மட்டும் ஒரு வாய்ப்பை பெற்றக்கூடாது, மோடி மட்டும் ஒரு வாய்ப்பை பெற்றக்கூடாது. நீங்கள் மட்டும் எப்படி வேணாலும் பாஜக எதிர்ப்புன்னு ஒரு போர்வையை போத்திக்கிட்டு அணியை மாற்றிக்கிடுவீங்க.
ஆனால் ஆணி மாத்தலன்னு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தையும் பண்ணி விடுவீங்க. அதிக பிரசங்கித்தனம் அப்படிங்கிறாங்களே பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய அந்த பதிவுங்கிறது அந்த அளவுக்கு ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா? ஏன்னா அவங்களோட அனுமதி இல்லாமல் போட்டனால தான் இந்த ஒரு கருத்தை வந்து பார்க்கப்படுது. நான் அவங்களே ரிட்டர்வேஷன் போடுறாங்க. மோடி திமுகவுக்கு கேபினெட் மினிஸ்டர் எம்ஓஎஸ் எல்லாம் கொடுத்து என்டிஏக்குள்ளே திமுக கொண்டு வந்துடக்கூடாதுங்கிற ஒரு அச்சத்துக்குள்ளே பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணதே தப்பு. நீங்கள் ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு விஜய் ஆதரிச்சுக்கிட்டாருன்னா ஸ்டாலினும் வந்து அணியே இல்லாமல் வெறுங்கையோட சண்டைக்கு போவார். அவரும் வந்து மத்திய அமைச்சர் பதவியும் இதுவும் மோடிட்டு இருந்த ஆஃபர் வந்தோன்னா இதுவரை அவர் அக்செப்ட் பண்ணலை. ஏன் அக்செப்ட் பண்ணக்கூடாது? இன்னொரு பிரதான விஷயம், இந்தியா கூட்டணியினுடைய அந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்பதனால நாங்கள் பங்கேற்க மாட்டோம்னு சொல்லி திமுக அவங்களுடைய அதிகாரப்பூர்வ அந்த ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்கிறாங்க. அப்போ இந்தியா கூட்டணிங்கிறது இனிமேல் கிடையாதா? இப்போ காங்கிரஸ் கட்சி இருக்கிற கூட்டணியில் திமுக இனிமேல் ட்ராவல் பண்ணாதா? அதுதான் தெளிவாக சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் கூட சேர்ந்து திமுக தோத்தாச்சு. தோத்த பிறகு ஸ்டாலின் முதல்வர் வந்த 5 எம்எல்ஏக்களையும் எடுத்துக்கிட்டு வெளியேறியாச்சு. திமுக தீய சக்தின்னு சொன்ன தாவேக்கா ஆட்சி வர்றதுக்கு காரணமாகி 2 மந்திரியும் வாங்கியாச்சு, ஒரு ராஜ்யசபாவும் வாங்கியாச்சு. என்ன காங்கிரஸ் கூட்டணி அங்கே இருக்க முடியுது? காரணம் தோத்தாச்சு. தோத்தம் பிறவே கண்டினியூ பண்ணுறதுல சந்தேகப்படுவாங்க திமுக. தோத்த அலைன்ஸை எப்போ கலத்தி விட்டார்? 2011 தோத்ததும் கலத்தி விட்டுட்டாங்கல்ல. அப்போ இவங்க தோத்து தீய சக்தின்னு சொன்ன எதிரணி கூட போய் மந்திரி பதவியை வாங்கியாச்சு. அப்போ என்னமா காங்கிரஸ் திமுக கூட்டணி என்ன இருக்கு? அப்போ இந்தியா கூட்டணியில் டிவிகே வந்துருச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ மற்ற கட்சிகள்லாம் இன்னைக்கு போகிறாங்க நாளானிக்கு அந்த நிகழ்ச்சியில். காங்கிரஸை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியில் டிவிகே வந்தாச்சு. லாலு, முலாயம், மம்தா என்ன சொல்றாங்கிறது பார்க்கணும். இப்போ அண்ணாமலை எந்த கூட்டணியில் வந்து இருக்க போறார்? அண்ணாமலை புதுசாக கூட்டணியை உருவாக்குவாரா? சர்மா அவர் டெஸ்டிங் கிரவுண்டையே இன்னும் முடிவு பண்ணல. சர்மா நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த புதுசா ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருந்தாரு, வி லீடர் அப்படின்னு சொல்லி. நம்ம பேசுற நேரத்துல கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர் வந்து சேர்ந்திருப்பாங்கன்னு தெரியாது. இப்ப நான் பார்க்கும்போது 5 லட்சம் பேருக்கு மேல சேர்ந்துருந்தாங்க. 5 லட்சம் வந்தா 1 ஹவர்ல 2 லட்சம் வந்ததாட்டு கன்னிராஜ். இப்ப நம்ம நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 5 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. அப்போ அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கத்தானே செய்யுது. சினிமாவில் ஹீரோவா நடிக்காமலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கத்தானே செய்யுது. அதுதான் கேட்குறேன். இப்போ அவர் கூட்டணியை கண்டிப்பா வந்து அமைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. இனிமேல் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு கூட வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2024 தேர்தல் முடிவுக்கு பின்பாக இனிமேல் வந்து தனிச்சு எந்த கட்சியுமே ஆட்சி பிடிக்க முடியாதுங்க, கூட்டணியா மட்டும்தாங்க பண்ண முடியுங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை இனிமேல் கூட்டணி அமைச்சு அவர் நினைப்பது போல 2031 பெரிய ஸ்பேஸ் எடுப்பார். ஒரே ஒரு கட்சிக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு கட்சிக்கு தனிச்சு வாய்ப்பு இருக்கு. யாருக்கு சொல்றீங்க? தாவேக்காவுக்கு. அது பட்ஜெட்டை முடிச்சுக்கிட்டு ராமகிருஷ்ண ஹெக்டே மாதிரி அசம்பிளி டிசால்வ் பண்ணிக்கிட்டு ஸ்னாப்போலுக்கு போனால் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு மக்கள் விரும்புறாங்க தாவேக்காவை, விஜய. அதான் நம்ம 3வது போவார், 1 வரமாட்டாருன்னு சீட்டு வராத டைம்லேயே 35 வந்து 108 வந்துட்டார. இப்போ 35 வந்தவர் கூட ஒரு 6-7% ஓட்டு உள்ள 7-8 கட்சி கூட்டணி சேர்ந்தாச்சே, மந்திரி பதவியெல்லாம் வாங்கியாச்சே. அப்போ அவர் மீண்டும் அவர் தனித்து நின்னார்னா மல்டி கார்னர் கண்டஸ்ட்டில் அவரால் தனி மெஜாரிட்டி பெற முடியுங்கிறதான இயல்பான ஒரு கான்செப்ட். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் வந்து உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது கடுமையாக விமர்சிக்கிறார். நம்ம எதிரி யாரே நம்ம கண்டுபிடிக்காம தேர்தலை சந்திச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாரு. நம்ம வீட்டில் நம்ம பேசாமல் விட்டுருக்குறோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு. நியாயம்தான். அந்த இடத்துக்குள்ளே அவங்க விஜயை வந்து எதிரியாட்டே பார்க்கல, விஜய் ஜெயிப்பாருன்னு கருதலை. இப்போ என்னை எடுத்துக்கிட்டுங்களேன், நான் வந்து எடப்பாடி ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும் போது எடப்பாடிக்கு எதிராக தான் நம்ம வேறு யாரை விட எவ்வளோ இது பண்ணியிருப்போம். அண்ணாமலை அவர் பலத்தில் பண்ணார். நம்மளோட நாலேஜ் ஒர்க்கு கான்ட்ராக்டில் எவ்வளோ பண்ணணும் உங்களுக்கே தெரியும். சிபி ராதாகிருஷ்ணன் போன்றவங்கள்லாம் இருந்தால் நல்லா இருக்குமென்னு நினச்ச தேமுதிகவை நம்ம திமுக அணிக்குள்ளே கொண்டு இது பண்ணோம். இவர் ஓபிஎஸ் அவர் வந்து திமுகவோட சேருவாராங்கிறதெல்லாம் அது ஒரு தீயில மிதித்த மாதிரி போட்ட இதில் அவரை அங்கே சேரதுக்குள்ளே அந்த ஃபெசிலிட்டேஷனை பண்ணணும். அதான் தலைவர்கள் தான் முடிவெடுப்பாங்க, நம்ம அந்த ஃபெசிலிட்டேஷன் பண்ணணும். தென் இதில் பசுமன் தேவரையாவுக்கு பாரத ரத்னாங்கிறத நம்ம வரவேற்கத்தக்கது. அதை வச்சு எடப்பாடி அரசியல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்துக்களின் தந்தை ஐயா தாளிங்க நாடாரும் கொடுக்கணும்னு சொல்லி அதை நாம் அரசியல் பண்ணணும். அதே மாதிரி முக்குலத்தோர எடப்பாடிக்கு எதிராக திருப்பணும். மன்னார் நாகூர் குயவர் போயர் ஒட்டர் அவங்கள எடப்பாடிக்கு எதிராக திருப்பணும். ஏன் டாப் ஆஃப் தி ஆல் விஜய் வரும்போது அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஐடென்டிஃபை த எனிமின்னு எடப்பாடி தான் எனிமின்னு செங்கோட்டையன் விஜய்க்கு சப்போர்ட் இல்லை. நம்ம செங்கோட்டையன் தென் சத்யபாமா இவங்க லோகேஷ் சுப்பிரமணியம்
ராஜலட்சுமி, ரெட்டியார்பட்டி நாராயணன், ஆர்எஸ் முருகன், இவங்கெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லவங்களாம் வந்துட்டாங்க, அந்த ஓட்டை எடப்பாடி ஓட்டை குறைப்பாங்கன்னு. மீண்டும் சொல்கிறேன், விஜய்க்கு சப்போர்ட் இல்லை, எடப்பாடிக்கு எதிர்ப்பு. ஐடென்டிஃபை தி எனிமி எடப்பாடி சொல்லி எம்ஜிஆர் பேரை சொல்லி விஜய் வந்து எடப்பாடியை வீக்கன் பண்ணுவாருன்னு சொல்லி எவ்வளவு அரசியல் நம்ம அதை பண்ணணும். இல்லை, இது எல்லாமே விஜய் சொன்ன மாதிரி பழைய அர்த்தமெட்டிக் கணக்கு எல்லாமே தவிடுபடி ஆயிருக்குல்ல. அப்போ அந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த திராவிட கட்சிகள் மீது ஒரு வெறுப்புக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தானே கொடுக்குது. இனிமேல் அப்படிதான் இருக்குமா? புதிய புதிய கட்சிகள்லாம் வர போது யூ ஹேவ் அரைவ்ட் டு த பாயிண்ட். அண்ணாமலைக்குள்ள வரவேற்பையும் பார்க்குறீங்க, லீடர்ஷிப்புக்குள்ள அந்தஸ்தையும் பார்க்குறீங்க. அப்போ இந்த டைனமிக்ஸ் உடஞ்சதை அண்ணாமலை தனக்கு சாதகமாக, தன் லீடர்ஷிப்புக்கு சாதகமாக பயன்படுத்த முடியுங்கிறத நீங்களே அட்மிட் பண்ணிட்டீங்க. அண்ணாமலைக்கு எதிர்பார்ப்பும் அதுதான், அண்ணாமலையை ஃபாலோ பண்ணக்கூடிய எதிர்பார்ப்பு அதுதான். மோடி ஃபார் பிஎம் 2029க்காக இந்தியா ஃபுல்லாகவும் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய நானும் அவருக்கு டெஸ்டிங் கிரவுண்டு, அவர் சென்ட்ரிக்கான அசம்பிளி கிரவுண்டுன்னு வந்தால் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஆதரவலை இருக்குங்கிறத நானும் அக்செப்ட் பண்ணுறேன். அண்ணாமலை இந்த கட்சி தொடங்குறதுனால பாஜகவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கு? பாஜகவுக்கு பாதிப்பு அடைஞ்சு முடிஞ்சாச்சு, 26லேயும் அடைஞ்சு முடிஞ்சாச்சு. 3% ஓட்டுலையும் ஒரு சீட்லையும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் 3ஆவதும் போய் அதை அடைஞ்சு முடிஞ்சாச்சு. இனிமேல் பாஜக வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை அண்ணாமலை, பாஜக, டிடிவி தினகரன் அந்த மாதிரி வேற ஏதாவது கூட்டணியை புதுசாக உருவாக்கி அதுக்கப்புறம் எப்படியாவது பாஜக வளர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் எதுவும் உருவாகுமா? பாஜக வளர்க்கறதுக்கு 98ல் கிடைச்ச மாதிரி ஒரு வாய்ப்பு ஏன் கிடைக்கக்கூடாது? எல்லாரும் பாஜகவை தங்களோட சந்தர்ப்பவாதத்துக்கும் சுயநலத்துக்கும் அரசியல் பச்சோந்தித்தனத்துக்கும் அதிகார வேட்கைக்கும் பாஜகவை காரணமாக சொல்லும்போது மக்கள் மத்தியில், குறிப்பாக இந்துக்கள் மத்தியில், கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டுக்காக சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கும்போது இந்துக்கள் மத்தியில் இன்னமும் நாம பொறுக்காண்டாம், மோடிக்கு ஆதரவாக அனுப்புங்கிற ஒரு எண்ண ஓட்டம் ஏன் வரக்கூடாது? இங்கே செல்வாக்கே இல்லாத ஒரு எம்எல்ஏ உள்ள பாஜகவை மையமாக வச்சு கம்யூனிஸ்ட்காரங்க, காங்கிரஸ்காரங்க அவங்களோட சந்தர்ப்ப அரசியலுக்கு வந்து அதை போர்வையாக போத்திக்கிறாங்க. அது இந்துக்களுக்கு ஏன் உணர மாட்டாங்க? பாஜக இனிமேல் என்னதான் பண்ணணும் தமிழ்நாட்டில் வந்து வளரணும் அப்படின்னா? பாஜக நேஷனல் பார்ட்டி, அதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு. இல்லை, காங்கிரஸ் கூட இப்போ மந்திரி பதவியெல்லாம் வாங்கிட்டாங்க, கம்மியான தொகுதியிலே விட்டுவிட்டு மந்திரி பதவியை வாங்கிட்டாங்க. இப்போ மற்ற மாநிலங்களில் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்காங்க, மந்திரி லெவலில் பெரிய லெவல் இருக்காங்க. பாஜக வளரும்னு நினைக்கிறவங்க முழுமையாக உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாடு ஃபுல்லாக கேண்டிடேட் போடணும். அதுக்கான கெப்பாசிட்டி உள்ளவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த வேலையை பாஜக அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ அண்ணாமலையினுடைய அடுத்த கட்ட நகர்வு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, எவ்வளோ நாளில் அவர் கட்சி தொடங்குவார்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகோ, அல்லது இப்போ விஜய் ஸ்னாப்கால் கொண்டு வந்து டக்குன்னு அசம்பிளி எலெக்ஷனை முதல்ல கொண்டு வந்தால் அதில் சுதாச்சிடக்கூடாது. 27க்கு மேலே எப்போ வேணாலும் அவருக்கு நல்ல டைம்னு நரசிம்மராவ், இந்தியாவிலே பி வி ராமனுக்கு அடுத்தபடியாக, பி ராமனுக்கு சிஷ்யன் தான், இறந்து போனார் பி வி ராமன், அவரோட சிஷ்யர் நரசிம்மராவ்னு யூஎஸ்ஏல இருக்கிறாரு. அவர் வந்து அண்ணாமலையோட சார்ட்டை பார்த்து எல்லாமே கரெக்டாக சொல்கிறாரு, இதையும் சொல்கிறாரு. ஸோ எப்போ அசம்பிளி எலெக்ஷன் வருதோ அப்போ பாஞ்சிடணும். ஓகே, சீமான் அவர்கள் என்ன பண்ண போகிறார் இனிமேல்? சீமான் அவருக்கு ஜெனரல் அப்பீல் பண்ணதில் அவருக்கு போதுமான வாக்கு வரல. ஸ்பெசிஃபிக் அப்பீல் பண்ணியிருந்தாருன்னா அந்த ஒரு வாக்கு வந்திருக்கலாம். எனிவே இது நடந்தது போச்சு, பிரச்சனை இல்லை. அடுத்த கட்டம் அவர் வந்து மீண்டும் தன்னுடைய தனித்தன்மையை முன்னிறுத்தி தனிச்சு போட்டியிடக்கூடிய அரசியலை பண்ணுவார்னு நினைக்கிறேன். குறிப்பாக அண்ணாமலையோட அவர் சேர மாட்டாரா? ஏன்னா அண்ணாமலை மீது அவருக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு பாசம் இருக்கு. சீமானும் வந்து அண்ணாமலை நிறைய இடங்களில் புகழ்ந்து தான் பேசியிருக்கிறாரு. 2 பேரும் ஒரே நிகழ்ச்சியில். அண்ணாமலை சீமான முந்தைய காலகட்டத்தில் சிஎம் கேண்டிடேட்டை கூட ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணார். எடப்பாடி அதை புரிஞ்சுட்டு உள்ளே வந்துட்டார், அது வேறு விஷயம். அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் ஒரு நட்புறவு இருக்குது. இன்னும் டெஸ்டிங் கிரவுண்டே அண்ணாமலை முடிவு பண்ணலை. சீமான் கிரவுண்ட்லேயே இருக்கிறாரு. அம்பாசமுத்திரத்தில் சீமான் பொது வேட்பாளராக நிற்கலாங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கிறாரு. அதுக்கு 2 திராவிட கட்சிகளுக்குமே வந்து சீமானை நமக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இருக்குது. ஸோ சீமானோட இப்போட பிரியாரிட்டி அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் தான் களத்துக்குள்ளே பொது வேட்பாளராக இருக்கிறது தான். அன்புமணி அதற்கான முன்னெடுப்புகளை செய்கிறதையும் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். நீங்கள் எப்போ முதலமைச்சர் ஜோசப் விஜயை பார்க்க போகிறீங்க? தேவையில்லையே நமக்கு பார்க்குறதுக்கு. அவருக்கு சில விஷயங்கள் நல்லா பண்ணுறாரு. 6 மாதத்துக்கு பிறகு அவரை பற்றி விமர்சனம் வைப்புன்னு சொல்கிற போது அவர் இன்னைக்கு தாவேக்காரங்களே தப்பு பண்ணால் அரெஸ்ட் பண்ணுறாரு. இது டெண்டர் இது தெளிவாக நடக்குங்கிறத அவர் சொல்கிறாரு. தென் பத்திரப்பதிவுத்துறையில் ரைடு அடித்து இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அவர் செய்தால்
அவரில் யார் செய்தாலும் நம்ம மனப்பூர்வமாக பாராட்டிட்டு இல்ல போகிறோம். அவர் நிறைய விமர்சனம் பண்றவங்களையும் கவனிச்சிருக்காருன்னு நீங்க அந்த ஸ்பீச்சஸ் இல்லை, மூலியமா அவருக்கு பார்த்துருக்கீங்க. நல்லா தெரியும், அவருக்கு நல்லாவே தெரியும். இல்ல அவர் அதான் கேட்குறேன். இப்போ கண்டிப்பா வந்து நீங்க பல்வேறு முதல்வர்களை சந்திச்சவர், பல்வேறு அரசியல் கணக்குகளை சொன்னவர், கண்டிப்பா உங்களெல்லாம் வந்து கண்டிப்பா வரவேற்பார், கண்டிப்பா எப்படி அந்த ரிசப்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லி போனவங்கலாம் சொல்றதெல்லாம் கூட பாக்குறீங்க. அப்போ நீங்க சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சா? என்ன 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அவரோட வெல்விஷர் ஒருத்தர், என்னோட நண்பர் ஒருத்தர், அவர் மூலமாக சந்தித்தேன். அப்போ அவர் ஒரு விஷயம் நான் சொன்னது கரெக்டாக இருக்கும்போது சொன்னதே அவர் அதை அப்ரிஷியேட் பண்ணி இது பண்ணார். அது 15 ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒருக்கா பார்த்தது தான். இப்போ நமக்கு ஒன்றும் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மோடி ஃபார் பிஎம் 2029ங்கிறதுல உறுதியாக இல்லை இருக்கு. ஒருவேளை பார்த்தா நீங்கள் 2029 பிஎம்முக்காக குரல் கொடுக்கணும்னு கூட சொல்லுவீங்களா? அதான் நம்ம அங்கே சொல்ல போகிறோம். பட் அதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் குறைவுங்கிறது நமக்கு தெரியுங்கிறதும் உண்மை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Jnanamani Educational Institutions, a full-time residential engineering institution for aspiring engineers. Admissions open.